மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ரோட் ஷோ தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். விவரங்கள். வணக்கம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ரோட் ஷோ நிகழ்ச்சியானது ஆரம்பித்து தற்போது 1 மணி நேரம் கடந்த நிலையில் தற்போது வில்லாப்புரம் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது அவருடைய பிரச்சார வாகனம். அவர் வில்லாப்புரம் பகுதியில வழிநெடுகிலுமாக அவர் வரக்கூடிய வழிநெடுகிலுமாக திரளான மக்கள் தொடர்ந்து அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்து வந்தனர். தற்பொழுது இந்த வில்லாப்புரம் பகுதியிலுமாக திரளான தொண்டர்கள் திரண்டு கருப்பு சிவப்பு என கலரில் உள்ள பலூன்களை கையில் ஏந்தியபடியாகவும் கருப்பு சிவப்பு கொடிகளை கையில் ஏந்தியபடியாகவும் அதே மாதிரி அவருடைய பலகைகளை கையில் ஏந்தியபடியாக நின்று உற்சாகமாக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். வழிநெடுகிலுமாக மக்கள் அதிகம் கூடிய பகுதிகளில் அவர் பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கி நடந்து சென்று மக்களிடம் கை கொடுத்தும் மக்கள் தங்களது குறைகளாக எழுதி வைத்திருக்கக்கூடிய அதாவது பட்டா கேட்டும் அதே போல அரசு வேலை கேட்டும் அதே போல அவர்களுக்கு சில சலுகைகளை கேட்டுமாக குறைகளாக எழுதி வைத்துக் கொடுத்திருக்கக்கூடிய மனுக்களையும் அவர் பெற்றுக்கொண்டார். அதே போல் அங்காங்கே நிற்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள், வட்டச் செயலாளர், ஒன்றியம், மாவட்டம் என பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு உணவகமாக அதாவது சால்வை, பூங்கொத்து என கொடுத்து அவர்கள் வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளுமாக பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் முதல் முறையாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 16.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதாவது பெருங்குடியில் இருந்து ஆரம்பித்து மதுரையுடைய கரிமேடு பகுதியில் உள்ள மூக்காமுத்து அதாவது மதுரா கோட்ஸ் வரை 16.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவருடைய ரோட் ஷோவானது ஒரு நீண்ட தூரத்துக்கான அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைத்து கட்சிகளுமே அதாவது தங்களது பிரச்சாரத்தை தங்கள் தேர்தல் வியூகத்தை 1 வருடத்துக்கு முன்பாகவே ஆரம்பித்திருந்த நிலையில திமுகவும் தன் பலம் பொருந்திய தனது பத்தை நிரூபிப்பதற்காக 1 ஆண்டுக்கு முன்பாகவே தேர்தல் பணிகளை துவக்கி விட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த ரோட் ஷோ ஆனது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாளை மதுரையில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திற்காகத்தான் தமிழக முதல்வர் அவர்கள் இன்று மதுரை விமான நிலையத்துக்கு 1 மணி அளவில் வருகை தந்தார். அங்கிருந்து விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தங்கி சிறிது நேரம் ஓய்வு பெற்ற பின்பாக அவரது பிரச்சார அந்த ரோட் ஷோவை ஆரம்பித்தார். இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது ஆரம்பித்து தொடர்ந்து பல்வேறு பகுதிகள் அதாவது பெருங்குடி பகுதியில் உள்ள பெரியார் சிலையிலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுமார் 1 மணி நேரம் கடந்து அவர் மக்கள் மத்தியிலே மக்கள் கடலில் நீந்தி அவர் வந்து கொண்டிருக்கிறார். தற்போது வில்லாப்புரம் பகுதியை வந்தடைந்திருக்கிறார். இதன் பின்பாக அவர் அதாவது ஜெயவிலாச சந்திப்பு பகுதிக்கு வந்து ஜெயவிலாச சந்திப்பில் இருந்து சோலை அழகுப்புறம், சுப்பிரமணியபுரம், ஜெயகந்துபுரம் இந்த வழியாக செல்கிறார். ஜெயகந்துபுரம் பகுதியில வீரமாளியம்மன் கோவில் அதாவது புகழ்பெற்ற வீரமாளியம்மன் கோவில்ல நிரந்தரமான நிழற்கூடை அதாவது செட் அமைக்கப்பட்டிருக்கிறது 50 லட்சம் செலவில். அதை திறந்து வைக்கிறார். அதை திறந்து வைத்த பின்பாக அவர் தொடர்ந்து பல்வேறு அதாவது அவனியாபுரத்திலிருந்து தொடங்கி ஜெயந்தபுரம் முடித்துவிட்டு பைபாஸ் ரோடு வழியாக அதாவது பழங்கநத்தம் சந்திப்பு சென்று பைபாஸ் ரோடு வழியாக காலவாசல், குரு தியேட்டர் பகுதி, ஞானஒளிபுரம் பகுதியாக புதுச்சேரி ரோடு வந்து அங்கிருந்து அந்த பகுதியிலிருந்து மதுரா கோட்ஸ் அதாவது கரிமேடு பகுதியில் உள்ள மதுரா கோட்ஸ் வரை அவர் இதே ரோட் ஷோ நிகழ்ச்சியானது தொடர்ந்து நட இருக்கிறது. வழி நெடுகிலுமாக திரளான தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் காண முடிகிறது. இன்று நடைபெறும் இந்த முதல்வருடைய ரோட் ஷோ நிகழ்ச்சியில இருபுறமோ அதாவது சாலைகளுடைய இருபுறமோ இரும்பு தடுப்பு வேலிகள் அமைத்து மக்களுடைய பாதுகாப்பு கருதியும் மக்கள் உள்ளே அந்த வாகனங்களுக்குள் சென்று விடாமல் இருப்பதற்காகவும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு இருக்கிறார்கள். சுமார் இந்த 16.5 கிலோமீட்டர் தூரத்துக்குமாக தொடர்ந்து இரும்பு தடுப்பு வேலிகள் அமைத்திருக்கிறார்கள். மக்கள் பெரும்பாலான திரளான மக்கள்கள் தொடர்ந்து அனைத்து பகுதிகளுமாக நின்று மதுரையை விழாக்கோலம் போன்ற மாதிரியாக மக்கள் தற்போது அந்த வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். ஏராளமான மக்கள் லாரி, வேன்களில் என அழைத்து வரப்பட்டும் அவர்களும் உற்சாகமாக சாலையின் இரு அருகிலுமாக நின்று தொடர்ந்து உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். மதுரை ஜெயகந்துபுரம் பகுதியில தற்பொழுது சிறுவர்கள் அதாவது மத ஒற்றுமையை விளக்கும் வண்ணமாக அவர்கள் அதாவது கிறிஸ்தவ, முஸ்லிம் மற்றும் இந்து என அந்த மும்மதத்தையும் ஒற்றுமையும் விளக்கும் விதமாக வேடங்கள் அணிந்தும் ரோட்சாப்புக்களை கையில ஏந்தியபடியுமாக அவர் வரவேற்பு கொடுப்பதற்காக தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். வழி நெடுகிலுமாக ஏராளமானோர் தங்களுக்கு அரசு வேலை மனு கொடுத்தால் அரசு வேலை கிடைத்துவிடும் என்ற ஒரு எண்ணத்திலுமாக மனுக்களை எழுதி அந்த மனுக்களை கையில் ஏந்தியபடியுமாக வழி நெடுகிலும் இருக்கிறார்கள். தமிழக முதல்வர் அவர்களுக்கு செண்டை மேளம், மயிலாட்டம், என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தி உற்சாகமாக வரவேற்பு கொடுத்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள்.
அவர்கள் தொடர்ந்து அதாவது இந்த பிரச்சார வியூகமாக, அதாவது இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது வரக்கூடிய தேர்தலை கருத்தில் கொண்டு 2026 தேர்தலை கருத்தில் கொண்டு மதுரை, தேனி, திண்டுக்கல் அதாவது அதாவது மதுரையை பொறுத்தளவில் தென் மாவட்டங்களை முக்கியத்துவம் கொண்டு மதுரையுடைய அதாவது திருப்பரங்குன்றம், மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, அதே போல மதுரை மத்திய என இந்த 4 தொகுதிகளை உள்ளடக்கியபடியாகவே அவர்கள் பிரச்சார வியூகத்தை வகுத்து இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது திட்டமிடப்பட்டு அதன்படி தற்போது நடந்து வருகிறது. தொடர்ந்து அவர் ரோட் ஷோ நிகழ்ச்சியில முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டு அவர் மக்களுடைய உற்சாக வரவேற்பையும் ஏற்றுக்கொண்டுமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதல்வருடைய இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சிக்காக மதுரையிலிருந்தும் அதே போல அண்டை மாவட்டமான தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலுமாக சுமார் ஏராளமான போலீசார், அதாவது 2000க்கும் மேற்பட்ட போலீசாரும் போது நெடுகிலுமாக மக்கள் அதிகம் கூடியிருக்க அவர்கள் பாதுகாப்பு பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். முதல்வருடைய ரோட் ஷோ நிகழ்ச்சியில இவர் தொடர்ந்து அதாவது பைபாஸ் ரோடு சென்று இதை எடுத்து பழங்கனத்தை ரவுண்டானா பைபாஸ் ரோடு வழியாக அவர் அந்த ஆரப்பாளையம் பகுதிக்கு சென்று புதுச்சேரி ரோடு வழியாக அதாவது மதுரையுடைய முதல் மேயராக இருந்த முத்துப்பிள்ளை அவருடைய வெண்கல சிலையை திறந்து வைக்கிறார். வெண்கல சிலையை திறந்து வைத்த பின்பாக அவர் அந்த வழியாக சென்று அரசு விருந்தினர் மாளிகை, அதாவது மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகைக்கு சென்று அங்கு இரவு தங்குகிறார். நாளை காலையில வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டமானது மதுரை உத்தங்குடி பகுதியில மிக பிரமாண்டமாக மேலமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சென்று அந்த பொதுக்குழுவில், அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்குழுவில் அவர் கலந்து கொண்டு அவர் தலைமை உரை ஆற்றுகிறார். முக்கிய தீர்மானங்களும் மக்கள், அதாவது தொண்டர்கள் பெருளும் எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய தீர்மானங்களும் அங்கே நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதுவில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் அவர்கள் நாளை காலை அங்கு செல்கிறார். சரியாக 12:30 மணி அளவில் அந்த பொதுக்குழுவானது முடிவுறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சிறப்புமிக்க அந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் திமுக சுமார் 15,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு தற்பொழுது உணவு தயாரிக்கும் பணியும் அந்த பொதுக்குழு மேடை அருகேயே நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கு அதாவது வழங்கக்கூடிய உணவு வகைகள்னு பார்த்தா மட்டன், எண்ணெய் சுக்கா, மட்டனுடைய உப்பு கறி, கோலா உருண்டை, மட்டன் ஒயிட் குருமா, வஞ்சிர மீன் வறுவல், நாட்டுக்கோழி மிளகு, சிக்கன் 65, ஆம்லெட், மட்டன் பிரியாணி, எலும்பு குழம்பு, ஐர மீன் குழம்பு என 25க்கும் மேற்பட்ட அசைவ உணவும், அதே போல சைவ உணவுன்னு பார்த்தா கதம்ப பொரியல், உருளைக்கிழங்கு காரக்கறி, சைவ சிக்கன், சைவ வறுவல், சைவ மீன் ஃப்ரை, சிப்பி காளான் குழம்பு, வெஜிடபிள் பிரியாணி, எண்ணெய் கத்திரிக்காய், கார குழம்பு என ஒரு லிஸ்டே, அதாவது ஒரு கல்யாண வீட்டை விட மிகவும் பிரம்மாண்டமாக மதுரை மண்ணுக்கே உரிய அந்த வாசனையில தற்போது தடபுடலாக விருந்துகளும் செய்வதற்காக அங்கு வேலைகளும் நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த மதுரையுடைய பொதுக்குழுக்காக மேடை அமைக்கும் பணியானது சுமார் 1 மாத காலமாக பல்வேறு கலை நுணுக்கத்தோடு அந்த மேடையானது அமைக்கப்பட்டு இருக்கிறது. அது முதல்வர் நாளை காலை அங்கு சென்று காலை 10 மணி அளவில் மேடை முன்பாக அந்த மாநாட்டு அந்த பொதுக்குழு மேடை முன்பாக 100 அடி கொடி கம்பத்துல கொடியும் ஏற்றி வைக்கிறார். அதன் பின்பாக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாள அட்டைப்படியில பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளே சென்றதும் பொதுக்குழுவானது ஆரம்பமாகிறது. அதில் தான் முக்கிய தீர்மானங்களாக, அதாவது தொண்டர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வரக்கூடிய 2026 தேர்தலை அவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய மையமாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த மிக தீர்மானங்களும் அந்த பொதுக்குழு நிறைவேற்றப்படும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு இங்கு நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்காக தான் முதல்வர் அவர்கள் வருகை தந்திருந்து நிலையில தான் தற்போது இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது தொடர்ந்து அவர் இதுவரை மிக நீண்ட தூரத்துக்கு, அதாவது 17 கிலோமீட்டர் தூரத்துக்கு, 16.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட் ஷோ நிகழ்ச்சியானது இதுவரை அமைந்ததில்லை என திமுக தொண்டர்கள் கூட நம்மிடம் கூறுகிறார்கள். வரிசையாக தொடர்ந்து அவர் வருகிற பகுதிகளெல்லாம் மக்கள் உற்சாகத்தோடு அவருக்கு வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். அதாவது பதாகைகளை ஏந்தியபடியும் அப்பா அம்மா அப்பா என்று சில தொண்டர்கள் கூறுவதையும் நாம் காண முடிகிறது. அதே போல பல்வேறு பகுதிகளில் மனுக்களை எழுதி வைத்துக் கொண்டு மனுக்களையும் கொடுக்கிறார். அவர் மனுக்களையும் முதல்வர் கண்ணுடன் வாங்கி அவருடைய உதவியாளர்களிடம் கொடுக்கக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது.
தொடர்ந்து தற்போது தேவலாஸ் பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறது அவருடைய பிரச்சார வாகனம். இதைத் தொடர்ந்து அவர் தேவலாஸ் பகுதியாக சோலை அழகுபுரம் சுப்பிரமணியபுரம் பகுதிக்கு அவருடைய வாகனம் வந்து அதன் பின்பாக அவர் இந்த சுப்பிரமணியபுரம் பகுதியில் இருந்து செய்கந்துபுரம் வரை சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நடந்து வரக்கூடிய நிலையில்தான் அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் தங்களது குறைகளை மனுக்களாக எழுதி வைத்திருக்கதையும் வாங்கிக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.